ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அல்ட்ரா குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே ஆரோக்கியமான சத்துக்கள் நிறைந்த சிறுகீரை கடையல் ரெசிபிங்க. உங்களோட ரெகுலர் டயட்டில் அடிக்கடி சிறுகீரை சேர்த்துக்கிறதால உங்களோட கண் பார்வை திறன் அதிகரிக்குங்க. அதனால் கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு அடிக்கடி இதை செஞ்சு கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அல்ட்ரா குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் 1/4 கப் அளவுக்கு பருப்பு சேர்த்துருக்கேன். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பும் சேர்த்து கழுவி எடுத்துக்கோங்க. நீங்கள் மொத்தமாக பருப்பு சேர்த்து இல்லை மொத்தமாக பாசிப்பருப்பு சேர்த்து கூட செய்யலாங்க, அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ இதில் நல்ல தண்ணி சேர்த்து ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற விட்டுருங்க. இப்போ 10 நிமிஷமாக நல்லா ஊறி இருக்குங்க. இது போல் பருப்பை ஊற வச்சு சமைக்கிறதால பருப்பு சீக்கிரமாக வெந்து வரும். அடுத்து இதை ஒரு குக்கருக்கு மாற்றி அது கூடவே 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்து 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்க்குறேன். கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து ஒரு 6லேருந்து 7 அளவுக்கு பச்சை மிளகாவும் சேர்த்துக்கோங்க. அடுத்து 10 பல் பூண்டு, 10 சின்ன வெங்காயம் சேர்த்து ஒரு பெரிய சைஸ் தக்காளியை இது போல் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கடைசியாக இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு பச்சை மிளகாய் வேண்டான்னா காஞ்ச மிளகாய் கூட சேர்த்துக்கலாங்க, அதுவும் நல்லா தான் இருக்கும். இது போல் கொதிக்க ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் தட்டு போட்டு மூடி ஒரு 10லிருந்து 15 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வேக விடுங்க. இப்போ தட்டு போட்டு மூடி ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே ஆச்சுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், பருப்பு இந்த அளவுக்கு வெந்திருக்கணும். ரொம்பவும் குழைய வேக விடாதீங்க. இந்த அளவுக்கு வெந்தாலே போதுமானது. இந்த டைமில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிறுகீரையும் இதில் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1 கட்டு அளவுக்கு சிறுகீரை சேர்த்துருக்கேன். இப்போ இதெல்லாம் ஒன்று சேர மிக்ஸ் பண்ணி விட்டு வேக விடுங்க. நான் முதல்ல சேர்த்த தண்ணி பருப்பு வேகவே கரெக்டாக இருந்துச்சுங்க. அதனால தான் இப்போ 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். ஒருவேளை பருப்புலேயே தண்ணி மீந்துச்சுன்னா நீங்கள் இப்போ சேர்க்க தேவையில்லைங்க. இதை இப்போ 7லிருந்து 8 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. சிறுகீரை சீக்கிரமாகவே வெந்துடுங்க, அதனால் ரொம்ப நேரத்துக்கு வேக வைக்க தேவையில்லை. கடைசியாக இது கூட ஒரு கொட்டை புளி சேர்த்து கூடவே தேவையான அளவுக்கு கல்லுப்பையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டு 1 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. நம்ம சேர்த்த கீரை பருப்பெல்லாம் நல்லா வெந்திருக்குங்க. இப்போ இதை ஒரு இது போல் கீரை கடையிற குண்டால் சேர்த்துக்கலாம். இந்த குண்டால் அடியில் மணல் பதிச்சிருக்கிறதால கீரை கடைய ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. ஒருவேளை உங்கள்கிட்ட இது போல் குண்டா இல்லையான்னா குக்கரில் கூட கடைஞ்சிக்கலாங்க. ஒருவேளை கீரையில் தண்ணி அதிகமாக இருந்துச்சுன்னா அதை ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு அப்புறமா சேர்த்துக்கோங்க. தண்ணியோடு சேர்த்து கடைஞ்சிங்கன்னா மேலேயெல்லாம் தெரிக்கும், சீக்கிரமாக கடையவும் வராதுங்க. அந்த தண்ணியும் வேஸ்ட் ஆகாதுங்க. கடைசியில் அப்படியே சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, கீரை நல்லா மசிஞ்சாச்சு. இந்த டைமில் ஒரு வேளை கீரை வேக வச்ச தண்ணி உங்கள்கிட்ட இருந்தால் இப்போ சேர்த்துக்கலாம். ஒரு வேளை அது இல்லைன்னா சுடு தண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூட அதிகமாக சேர்த்துடாதீங்க, தேவையான அளவுக்கு பார்த்து சேர்த்துக்கோங்க. பாருங்கள், கீரை கடையில் இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்கணும், ரொம்ப தண்ணி சேர்க்காதீங்க. அடுத்து இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல இது போல் ஒரு தாளிப்பு கரண்டியில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து கடுகை நல்லா பொரிய விட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் தாளிப்பு வடகம் கொஞ்சம் சேர்க்குறேங்க. அது கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. கடைசியாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. தாளிப்பு வடகம் சேர்த்த உடனே நல்ல ஒரு வாசனை வருங்க. அந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணாமல் அப்படியே விட்டிங்கன்னா வடகம் கருகி போயிடும். இதை இப்போ நம்ம கடைஞ்சி வச்சுருக்க கீரை கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒருவேளை உங்கள்கிட்ட இந்த தாளிப்பு வடகம் இல்லைன்னா சின்ன வெங்காயம் சேர்த்து கூட தாளித்து விடுங்க, ரொம்பவே நல்லாயிருக்குங்க.
கடைசியாக இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இது போல் கீரை குழம்பு, பருப்பு குழம்பு கூட எல்லாம் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, ஒரு சத்துக்கள் நிறைந்த சூப்பரான சிறுகீரை கடையல் ரெசிபி ரெடி. இந்த கீரை கடையலை சுடு சுடு சாதத்தோட ஒரு ஸ்பூன் நெய் விட்டு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் ஒரு முறை வீட்டில் இது போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அல்ட்ரா குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.